அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு ஆசனா, தினம் ஒரு பிராணாயாமம், தினம் ஒரு மூச்சு பயிற்சியில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய ஆசன பயிற்சிகளை பற்றி பார்க்க போகிறோங்க. இது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பேக்கேஜ் இது பார்த்தீங்க அப்படின்னா 10 ஆசனங்கள் நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். முதல் நாள் இன்னைக்கு அந்த என்ன ஆசனாஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம். முதுகு வலி வராமல் இருக்கிறக்கும் முதுகு வலி இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த ஆசனாஸ் பண்ணலாங்க. பண்ணினீங்கன்னா அப்படின்னா முதுகு பிரச்சனையிலிருந்து நம்ம வெளியே வரலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது அர்த்த சலபாசனா அப்படிங்கக்கூடிய ஆசனாஸ் நம்ம பார்க்க போகிறோங்க. இங்கே பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் மண்டி போட்டு உட்காந்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வஜ்ராசனா அப்படின்னு சொல்லி ஒரு ஆசனாங்க. மண்டி போட்டு உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு நீங்கள் முன்பக்கம் நல்லா படுத்துக்கோங்க. படுத்துட்டு இங்கே பாருங்க, தாடையை கீழே வச்சுக்கோங்க. தாடையை கழுத்து பகுதி திருப்பக்கூடாது. கைகள் ரெண்டு கீழே, அதாவது கீழே நல்லா ஒட்டி வச்சுக்கோங்க. கைகளை ஒட்டி வச்சுட்டு இங்கே பாருங்க, ரைட் லெக் எவ்வளோ தூரம் நீங்கள் மேலே தூக்க முடியுமோ தூக்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா லெக் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணுங்க. ஒரு 5 கவுண்டிங் 1 2 3 4 5 ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மூச்சு எடுத்து விட்டுட்டு அடுத்தது லெஃப்ட் லெக் 1 2 3 4 5 ரிலாக்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா பிரீத்திங் அப்படிங்கிறது நார்மல் பிரீத்திங் தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா மூச்சை தம் கட்டக்கூடாதுங்க. சப்போஸ் கால் ரொம்ப மேலே வரலைனாலும் ஃபர்ஸ்ட் நாள் ஓரளவு கொண்டு வாங்க. அப்புறம் போக போக நீங்கள் ரெகுலராக பண்ண கால் மேலே வரும். கவுண்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 20 கவுண்டிங், அதாவது ரைட் லெக் 20 கவுண்டிங், லெஃப்ட் லெக் 20 கவுண்டிங் நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த முதுகு நல்ல பலம் கொடுக்குங்க. நீங்கள் பண்ணுறப்போ இந்த தலைப்பகுதி திருப்பி இருக்கக்கூடாதுங்க. இது டெய்லியும் பண்ணலாம். நீங்கள் மீண்டும் நாளைக்கு இந்த முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு வேற ஆசனாவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.